கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி 33. மனுஷ வாழ்க்கையை ருசியாக வச்சிருக்கிறதே ரெண்டு விஷயந்தான். ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். துன்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்பத்துக்கு என்ன மதிப்புன்னு தெரியாது மனுஷ பயலுக்கு. இருட்டுன்னு ஒன்று இல்லைன்னா வெளிச்சம் வெள்ளையாக கருப்பான்னு யோசனையே பிறந்திருக்காது. வேணும் மனுஷனுக்கு துன்பம் வேணும். பிரச்சனையும் அப்பப்போ வந்து பெடரியை பிடிச்சி ஒரு உழுக்கணும். பிரச்சனை இல்லாத ஆள் உலகத்தில் யாருன்னு கேட்டால் பூமிக்கு கீழே பொணமாக போனவன் மட்டும்தான். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்னா பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும். வேறு மாதிரியும் சொல்லலாம், பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தான் மனுஷன் உசுரோடையே இருப்பான். பிரச்சனையே பொழப்பாக வாழ்ந்தவங்க தான் அந்த கள்ளிக்காட்டு மக்க. பூமிக்கடியில் உசுரை மட்டும் கையில் பிடிச்சி உட்காந்து என்னைக்காவது ஒரு மழை துளி மேலே வந்து விழுகிற அன்னைக்கு பொசுக்குன்னு முளைச்சி தலை தூக்குற புல்லு மாதிரி வெங்காட்டில் வங்கோடையில் அலைஞ்சு திரிஞ்சு எப்போவோ நாக்கில் விழுகிற ஒரு சொட்டு 2 சொட்டு சந்தோஷத்துக்காக சாகிற வரைக்கும் சாகாமல் இருக்கிற மக்க தான் அந்த கள்ளிக்காட்டு மக்க. வாரது வரட்டுமப்பா தலையா போயிரும்னு நெஞ்ச தூக்கி நின்ன கூட்டம் தலையை காட்டிலும் பெருசாக நினைக்கிற நிலமே கையை விட்டு போகிறத நினச்சி நெஞ்சு கூடு வெடிச்சு நிலகொழிஞ்சு உட்காந்துச்சு. தகுரியசாலியாக தாட்டியம் பேசினவுக அலங்காநல்லூர் மாடை அணைச்சு கொம்புல கட்டின 5 பவுன் சங்கிலி எடுத்தவுக 3 ஆமணக்கு முத்து மேலே தேங்காய் வச்சு வெறுங்கையால் அடித்து அது 2 3 உடைச்சவுக வண்டி சக்கரத்தை கழத்தி முதுகில் ஏற்றி 3/4 மணி நேரம் நிற்காமல் சுற்றுனவுக எல்லாம் ஊரை இழக்க போகிற சோகத்தில் ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களே தவிர ஒன்றும் செய்ய முடியலை. எப்பா அழுது புலம்பி ஆக போகுதா? சர்க்காரை எதிர்த்து சத்தம் போட முடியுமா? இன்ன பூமியில் இன்ன தேதி வரைக்கும் நீ இருக்கலாம்னு ஈசன் எழுதியிருக்கானய்யா. இனி அந்த ஈசனே நினைச்சாலும் மாற்றி எழுத முடியுமா? இனி நடக்க வேண்டியதை யோசிக்கணுமா இல்லையா? நம்ம காடு மேடுகளுக்கு நஷ்ட ஈடு வாங்கிட்டு பொழைக்கிற காடு தேடி போக வேண்டியது தான். சைக்கிளை விட்டு இறங்கி வந்து சைக்கிள் தேவர் ஊருக்குள்ளே பேசின பேச்சு இதுதான். சைக்கிள் தேவன் சொல்கிறது 100ல் 1 பேச்சப்பா. உருமா விழுந்தா தலைமா விழுந்துரும், வேற ஊருகாடா இல்லை. போக வேண்டியது தான், பொழைக்க வேண்டியது தான். சைக்கிள் தேவரே, சர்க்கார் கூட சத்தம் கித்தம் போட்டு நல்ல நஷ்ட ஈடாக மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. கூடி நின்ன கூட்டம் அவரை கும்பிட்டு கேட்டுக்குச்சு. பயப்படாதீங்கப்பா, படித்தவங்க நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன். நாளைக்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தாசில்தார் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். அழுத பிள்ளைக்குத்தானப்பா பால், அடித்து பேசுனாதான்ப்பா காசு. அம்பலக்கல்ல ஊர் கூடுச்சு, ஆளும் பேருமா வந்தாக. நிலத்துக்கும் வீட்டுக்கும் சர்க்கார் என்ன சொல்ல போகுதோ ஏது சொல்ல போகுதோன்னு நெஞ்சு திக்கு திக்குன்னு அடித்து நிற்கிது கூட்டம். நஷ்ட ஈட்டுக்கான நிலத்தை 4ஆக பிரிச்சாக. குடியிருக்கிற வீட்டுக்கு இவ்வளவு, அதுலேயும் கார வீட்டுக்கு வேற, கூரை வீட்டுக்கு வேற. உழுகிற நிலத்துக்கு இவ்வளவு, அதுலேயும் புஞ்சக்காட்டுக்கு ஒரு மதிப்பு, கிணறு உள்ள தோட்டத்துக்கு ஒரு மதிப்பு. சர்க்கார் ஒரு மதிப்பு சொல்லுது, சனங்க ஒரு மதிப்பு சொல்கிறாங்க. 2 திசைக்கு இழுக்குதுக, ஒன்றும் படியலை. எழுத முடியாத வார்த்தையை சொல்லி தாசில்தாரை ஒரு வெங்கம்பைய மிரட்டுறான். ஒரு பெருசு கையெடுத்து கும்பிடுது. இட்லி கடை செவனம்மா 50 100 சேர்த்து கொடுங்க சாமின்னு அழுகிறா. 2 பேருக்கு மத்தியில் நின்று சைக்கிள் தேவர் சமாதானம் பண்ணுறாரு. எப்பா, சர்க்கார் கொடுக்குற காசை சாமி கொடுக்குற காசாக நினச்சி வாங்கிக்குங்க. சர்க்கார் காசை வாங்காமல் மக்கர் பண்ணோம்னு வச்சுக்குங்க, ஊர் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா உள்ளதும் போயிடும். ஐயா பெரிய அதிகாரிகளா, நீங்கள் சொல்கிறத ஊருக்காரங்க நாங்கள் ஒன்று சொன்னாப்புல கேட்குறோம். நாதி இல்லாதவங்க நாங்கள் நல்லது பண்ணுங்க. கடைசியில் தத்தக்கா புத்தக்கான்னு நஷ்ட ஈடு ஒரு ஒப்புதலுக்கு வந்துச்சு. குடியிருக்கிற கார வீட்டுக்கு 900, கூரை வீட்டுக்கு 300, கிணறு உள்ள தோட்டத்துக்கு ஏக்கருக்கு 500, புஞ்சக்காட்டுக்கு ஏக்கருக்கு 125. காசு வாங்கின உடனே காலி பண்ணிருங்க, அடுத்த 6 மாதத்தில் ஊர் இருக்காது. எச்சரிக்கை பண்ணிட்டு வந்தவங்க போயிட்டாக. அவங்க கூடவே போனார் சைக்கிள் தேவர். பேசி வச்சபடி அடுத்த மாதமே அவர் அணைக்கட்டில் மேஸ்திரின்னு ஒரு புதிய உத்தியோகமும் வாங்கிட்டாரு, புது சைக்கிளும் வாங்கிட்டாரு. இந்த ஊரில் நம்ம பொழப்பு இன்னும் 6 மாதம்தானா? கரட்டு காடாக இருக்கலாம், கள்ளிக்காடாக இருக்கலாம். ஆனால் இந்த முள்ளும் கல்லும் கத்தாழையும் என்னமோ சம்பந்தம் சாடி பண்ண சொந்தக்காரக மாதிரி ஆகி போச்சே. உசுரை கரைச்சாவது ஊரடி தோட்டத்தை மீட்டுடலாம்னு நினைக்கிறப்ப உண்டாக்குன தோட்டமும் போக போகுதே கடவுளே. கமலை இறச்சிக்கிட்டே கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் பேயத்தேவர். கமலை இறக்கிறதும் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை, கடவுள்கிட்ட பேசுகிறதும் அவர் நினப்பில் இல்லை. தண்ணியில் போக போகுது பூமினாலும் கூட அவர் பாடுபடுறதை நிறுத்தலை. சாவு நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் மூச்சு விடுறத இன்னைக்கே நிறுத்திட முடியுமா?
மோந்து வந்த நெரசாலை கொட்டிட்டு வாழ்க்கைத்தை இழுத்து மறுபடியும் சாலை கிணத்துக்குள்ளே இறக்கிட்டு புது கயிறை பிடிச்சி இழுத்து வாரிக்குழியில் மாடுகளை பின்னுக்கு இழுக்கிறப்ப, எப்பே நம்ம பூமி நம்மளை விட்டு போக போகுதாம்லப்பே, நம்ம மூதாக்கமாறு ஆண்ட பூமி முழுக போகுதாம்லப்பே அப்படின்னு புலம்பி சளிர்னு மூக்க ஒரு சிந்து சிந்து சாலி செடியில் எரிஞ்சிட்டு அழுகிற கண்ணு ஒழுகிற மூக்குமா செம்புழுதி காட்டு வழி நடந்து சிவீர்னு வந்து சேர்ந்தா செல்லத்தாயி. அவள் வேஷங்கட்டி வர கோலத்தை பார்த்ததும் ஈரக்கொலை நடுங்க அடிவயிறு தீ பிடிக்க கமலையை விட்ட இடத்துல விட்டுட்டு, வாதாயி அப்படின்னு 2 முன்னால் வந்து கிணறு வெட்டி வச்சிருந்த மண்ணு குவியலில் உட்கார்ந்தாரு பேயத்தேவர். வாரி குழியில் மாடுக 2 ஓரக்கண்ணில் பீழ ஒழுக ஒன்றுக்கொன்று பார்த்து அழுகுதுக. நாம் பிறந்த பூமி, வளர்ந்த பூமி, ஆண்டு அனுபவிச்ச பூமி, ஆத்தாள புதைச்ச பூமி தண்ணியில் போக போகுதுன்னு பல்லு முளைக்காத வக்கியெல்லாம் பேசுதே. நெசந்தானா எப்பே? நெசந்தான் தாயி. அவ ஓன்னு அழுதா. 2 கையாலையும் மார்லையும் மூஞ்சிலையும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே அழுதா. ஏய் இதென்னம்மா இது, சின்ன கழுத மாதிரி அழுதுகிட்டு? நம்ம நிலமும் நம்ம வீடு மட்டுமா தண்ணியில் போகுது? ஊரே முங்குது. அதில் ஓரத்தில் நம்ம நிலமும் முங்குது. ஊருக்கு மழை பெஞ்சா நமக்கு 4 குடம் தண்ணி கிடைக்கும். ஊரே தீப்பிடிச்சா நம்ம வீடும் எரியத்தானே செய்யும். எப்பே வெட்டுக்கட்ட மேலே வெட்டருவா பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீ பிறந்த அன்னைக்கு இருந்து உங்க 8 நேரம் உங்க கொமட்டிலேயே குத்திக்கிட்டு இருக்கே. நீ ஏன் பிறந்த? ஏன் எங்களை பெத்த? அவ மூஞ்சியை தொடச்ச சேலையில் வேர்வை உப்பும் கண்ணீர் உப்பும் ஒன்றா கலந்துச்சு. ஆத்தா செல்லத்தாயி, தோளா பிறந்துட்டு ஊசிக்கு பயப்பட்டா எப்படி? நம்மளை விடுதாயி. பசுக்காரம்பட்டி கருத்தராசு இருக்காரே, அவருக்கு ஏகப்பட்ட பூமி. பறவை பறந்தாலும் கடக்க முடியாமல் பாதியிலே கால் கெடுத்து உட்கார்ற பூமி. நம்ம சொக்கனூர் அழகுமாயி பூமி இருக்கே, விதைச்சி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா அடுத்த மாதம் வந்து அறுத்துக்கன்னு அதா கூப்பிடும். அப்படி ஒரு பூமி, பவுன் விளையிற பூமி. அவங்க நிலைமை இல்லைன்னு போகிறப்ப பொட்டை கட்டை வச்சுக்கிட்டு மொட்டை கிணறு வெட்டி வச்சுருக்க நம்ம பூமி போனால் என்னவா பண்ண முடியும்? ஊருக்கு உண்டானது நமக்கும். முந்தானையில் முடிச்சு கொண்டு அந்த மொச்சப்பயிரை அவுத்து அதை அப்பங்கையில் கொட்டுனா செல்லத்தாயி. அதை 2 கையிலையும் வாங்கி வலது கை மொச்சப்பயிரை அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு தானும் திங்க ஆரம்பித்தார். இடது கை மொச்சப்பயிரை இறுக்கி மூடிக்கிட்டாரு. தண்ணி விலகிக்கிட்டு இருந்த மொக்கராசு தவிச்சு போய் வருவான் இல்லை, அவனுக்கும் 1 ரூபாய் கொடுத்தா கடவாயில் கொஞ்சம் எச்சு ஊறிக்கிறோம்ல. பிறந்த ஊர் இல்லைன்னா ஆக போகுது. சட்டி ஒட்டியை தூக்கிட்டு எந்த ஊர் போய் பொழைக்கிறது? பேசாம எங்கூட வந்துட்டா நான் காலமெல்லாம் கஞ்சி ஊற்ற மாட்டேனா? மக சொன்னதை கேட்டதும் மொச்சப்பயிரை மென்னுக்கிட்டு இருந்த வாய் நின்று போச்சு. கண்ணில் இருந்து நீர் கடகடன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பார்த்தா காலம் போன கடைசியில் கைதாங்கி பிடிக்கிறது பொம்பளை பிள்ளை தானப்பா. அரைச்ச மொச்சப்பயிரை வாயில் வச்சுக்கிட்டே அவராக பேசிக்கிட்டாரு. எங்கதாய் போய் பொழைக்கிறது? தண்ணி இல்லாத காட்டில் இருந்தோம், தண்ணி வந்துருச்சு. இன்னொரு தண்ணி இல்லாத காடு தேட வேண்டியது தான். எப்பே உன்னை நினச்சா நிம்மதி இல்லை, நீட்டி படுத்தா உறக்க வருதில்ல. மண்ணை கிண்டிக்கிட்டே கிடந்து ஒழுகுற போது கொழுவுல சாகுற புழு மாதிரி மண்ணோட மல்லு கட்டியே உன் பாதி உசுறு போச்சப்பே. இதுக்கு மேலேயும் கல்லோட முட்டி முட்டி தான் கஞ்சி குடிக்க போறேங்கிறியே. எம்மா செல்லத்தாயி, கஞ்சி குடிக்க மட்டும்தானா மனுஷன் சென்மம் எடுத்திருக்கான்? மனுஷனா பிறந்தா 4 பேருக்கு கஞ்சி ஊற்றணுமா? நான் நாக்கு ருசிக்கு கஞ்சி குடிச்சு நாளாச்சு தாயி. உசுரை ஒட்டி இருக்கணும் உடம்போட, அதுக்கு தான் கஞ்சி குடிக்கிறேன். கடங்காரனா இருக்கேன், கடனை கட்டணுமா இல்லையா? உனக்கு உன் தங்கச்சி மின்னலுக்கு, அந்த எச்சுக்கல்ல நாய் உங்கள் அண்ணனுக்கு, நீ பெத்து போட்டுட்டு போயிட்டியே அந்த கருவாப்பைய மொக்கராசுக்கு, நம்மளை அண்டி பொழைக்க வந்த அப்பாவி சிரிக்கி முருகாய்க்கு கடன் பெற்றிருக்கேன்ல. கடன் கழிஞ்சா கண்ணை மூடிடுவேன். தனிஞ்ச குரலில் அப்ப அடி மனசுலேருந்து சொல்லவும் முந்தான சிலையை மூஞ்சியில் வச்சு சர்ரு புண்ணுன்னு மூக்க சிந்தி அவளா கொஞ்ச நேரம் அழுது முடிச்சு எச்சியை ஒரு முடக்கு முழுங்கிட்டு தொண்டையை செருமிக்கிட்டு, மக்க மருமேல பாசம் உள்ள தகப்பே உன்னை போல ஊரில் உண்டுமா? அதுலேயும் இந்த செத்த நாய் செல்லத்தாயை எப்பவும் மறக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தா உனக்கு வச்சு மூட தெரியாது, எடுத்து கொடுத்துருவே என்று ஒரு இழுவை இழுத்தாள் செல்லத்தாயி. நெசந்தா மகளே, நிலம் மட்டும் தண்ணியில் போகாமல் இருந்தா உன் கடனை நான் அடுத்த வருஷமே தீர்த்துருவேன் தாயி.
இந்த வருஷமும் ஒன்றும் கெட்டு போகலை. அவ சொன்ன சொல்லு ஆகாயத்தில் தூக்கி எறிஞ்சு மறுபடியும் பூமியில் போட்டுட்டு போயிருச்சு பேய தவிர. யாத்தே இவ எங்க குடி எங்க வாரான்னு தெரியலையே. 5 சொட்டு கண்ணீரை சிந்திட்டு அரக்காப்படி ரத்தம் குடிக்கிறாளா, இல்லை மொச்ச பயிரை தின்ன கொடுத்துட்டு மூச்சை பிடிக்கிறாளா? என்னம்மா சொல்கிற? பதறாரு பேயத்தேவர். இல்லை, வீடு காடெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சர்க்கார் காசு பேயத்தேவர் கையில் 5-6 பெரிய ரூபா நிற்கும்னு பட்டி தொட்டியெல்லாம் பேசிக்கிறாங்களே. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? நடுங்கி உடஞ்சது பேயத்தேவர் குரல். சர்க்கார் கொடுக்குற காசில் எனக்குன்னு உண்டான என் பங்கில் அந்த மிச்ச சொச்ச நகையும் செஞ்சு போட்டேன்னா என் புருஷங்கிட்ட நாயே பேயன்னு பேச்சு வாங்காமல் நல்ல பழப்பு பொழைச்சிக்குவேன். வெட்டருவா எடுத்து விழாவில் வெட்டி இருந்தா கூட இந்த வழி வலிச்சிருக்காது பேயத்தேவருக்கு. காலம் போன கடைசியில் கைத்தாங்கி பிடிக்கிறது பொம்பளை புள்ளதான்னு இப்போ தான் நினச்ச நினப்பு நெஞ்சு குழியை விட்டு அழியும் முன்னே சங்க கடிச்சு ரத்தம் குடிக்கிறாளே மகளா வந்து வாச்சவ. இந்த ஊரை விட்டு எங்கே போய் பிழைக்கிறதுன்னு நானே புத்தி மாறி புலம்பிக்கிட்டு இருக்கேன். தண்ணியில் இருக்கிற மீன் தரைக்கு வாரதுக்குள்ளே தலைப்பாகம் எனக்கு வாழ்ப்பாகம் உனக்கு நடுத்துண்ட நமக்குன்னு ஆளாளுக்கு பங்கு போட்டால் இன்னொரு குளத்துக்கு இந்த மீன் எங்கே போய் சேர? மனுஷனா பிறந்தா காசு வேணுமப்பா. போனதுக்கு கூட நெத்தி காசு வைக்கலைன்னா சுற்றி நிற்கிற கூட்டம் சுடுகாடு வரைக்கும் வராதப்பா. ஒரு பதிலும் சொல்லாமல் உள்ளங்கையில் மண்ணை அள்ளி அள்ளி அதை ஒழுக விட்டுக்கிட்டே கை செய்கிற வேலை மூளைக்கு எட்டாமல் வெறிச்ச பார்வை வெறிச்ச மேனிக்கு ஓனா ஒன்று அவர் வேட்டியில் தவ்வி வெளியேற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருந்தார் பேயத்தேவர். கரட்டு காட்டில் செல்லத்தாயை அழுது பங்கு கேட்டுக்கிட்டு இருந்தான்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அடித்து பங்கு கேட்டுக்கிட்டு இருந்தான் சின்னு. தண்ணி பானையை கவுத்து விட்டான், தகரச்சட்டியை உருட்டி விட்டான், வேல்கம்பு எடுத்து புரட்டி பிடிச்சிக்கிட்டு சருவச்சட்டி மண்பானையை எல்லாம் சகட்டு மெனிக்கு அடித்து நொறுக்கிறான். வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு கூரையை இழுத்து தரையில் போட விட்டத்தை பிடிச்சி தொங்குறான். கோழி அடைக்க வாசலில் வச்சுருந்த பழைய சாலை எட்டி உதச்சி எங்கேயோ உருட்டி விடுறான். எனக்கும் கார வீடு கட்டி கொடுத்துருந்தா 900 ரூபா கிடச்சிருக்கும்ல. கூரை வீடு கட்டி கொடுத்து கொன்று புட்டானே பேயத்தேவன். ஏ முருகாயி முண்டச்சி, ஏ மின்னலே, புருஷனை செயலுக்கு அனுப்பிட்டு பிள்ளைய கொன்னவளே, சொல்லுங்கடி பேயத்தேவங்கிட்ட. சர்க்கார் கொடுக்குற நஷ்டத்தில் சரிபாதி எனக்கு தரலைன்னா அவனை குத்தி குடலை உருவி மாலை போட்டுக்கிட்டு மலையில் ஏறி ஒளிஞ்சுக்குவேன். சொல்லி வைங்க கிழட்டு பையன்கிட்ட. நான் கேட்டது கிடைக்கல, நாரி போயிரு நாரி. சத்தத்தையும் தண்ணி அடித்த வாசனையும் வீட்டுக்குள்ளேயே விட்டுப்புட்டு நொறுங்கி தாறுமாறாக கிடந்த பொருள்கள் மேலேயே சாராயம் குடித்த சல்லிக்கட்டு காலை மாதிரி நடந்து போனான் சின்னு. இப்படி வாராத காசுக்கு பேயத்தேவர் குடும்பம் வரிஞ்சு கட்டி நிற்கிறப்ப தாசில்தார் ஆஃபீஸில் கதை கந்தலாகிட்டு இருந்துச்சு. கரட்டு காட்டில் பேயத்தேவர் பரம்பரையாக ஒழுகிற 10 ஏக்கரில் 4 ஏக்கர் தான் பட்டா காடா, 6 ஏக்கர் புறம்போக்குன்னு பட்டயம் சொல்லுதான். பட்டா நிலத்துக்கு மட்டும்தான் நஷ்ட ஈடா, புறம்போக்குக்கு கிடையாதுன்னு சட்டமா. பசுவுக்கு விலை சொன்னால் காம்புக்கு மட்டும்தான் காசு, பசுவுக்கு இல்லைங்கிற கதையாகிப்போச்சு. தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் குறிஞ்சி கொற்றவன்.